6 வீடுகளும் ஒரே இடத்துல தரிசனம் செய்வதற்காக வாருங்கள் வாருங்கள் என்று இந்து முன்னணியர் கூப்பிட்டு கூக்குரலிட்ட காரணத்தால் ஒரு சிலர் பார்த்திருக்கிறார்கள். அவர்களும் பார்த்து விட்டு சே இவ்வளவுதானா. பைக் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் குமாரதேவன். ஐயா வணக்கம். வணக்கம். முருகன் மாநாட்டில் கூட்டம் அதிகமாக வந்துள்ளது, எனவே அடுத்த ஆட்சி பிஜேபி தான் என்று சொல்கிறார்களே, அப்படி நடக்க வாய்ப்புள்ளதா? கூட்டத்தை வச்சுதான் ஒரு கட்சி ஆட்சி பிடிக்குது, ஓட்டு வாங்குது அப்படின்னு சொன்னா 2004 சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டினார். அப்போ கூட்டம் ஓட்டா மாறல. ஏன் 1996 ஜெயலலிதா அவர்கள் அதிமுக மாநாட்டை இதே மதுரை எல்லாம் கூட்டினாங்க. பெரிய கூட்டம் வந்துச்சு, மீண்டும் அவங்க ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகைகள் எழுதுனாங்க. அவருடைய விளைவு 4 சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சாங்க. அவங்க போட்டிட்டு 2 தொகுதியிலுமே தோற்று போனாங்க. 1975 கோவையில் திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடு கூட்டியது, மாநில சுயாட்சி மாநாடு. அதில் அப்படி ஒரு கூட்டம் வந்துச்சு. ஆனால் 77 நடந்த தேர்தலில் அவர்கள் தோற்று விட்டார்கள். 1990 இதே போல திமுக ஒரு கூட்டம் வந்தது, திருப்பும்படை மாநாட்டுக்கு. அதில் 91 நடந்த தேர்தலில் அவர்கள் முற்றாக தோல்வியடைந்தார்கள். ஆக கூட்டம் வருவது என்பது அழைத்து வரப்பட்ட கூட்டமாக இருக்கலாம், அல்லது என்னதான் நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வந்திருக்கிற கூட்டமாக இருக்கலாம். இந்த கூட்டம் உயர் நீதிமன்றம் விதித்திருக்கிற நிபந்தனைகளை எல்லாம் மீறி, அல்லது எதற்காக கூட்டப்பட்டது என்பதையெல்லாம் தெரியாமல் ஏதோ பார்ப்போம், 6 வீடுகளும் ஒரே இடத்துல தரிசனம் செய்வதற்காக வாருங்கள் வாருங்கள் என்று இந்து முன்னணியர் கூப்பிட்டு கூக்குரலிட்ட காரணத்தால் ஒரு சிலர் பார்த்திருக்கிறார்கள். அவர்களும் பார்த்து விட்டு சே இவ்வளவுதானா, இதை போய் நாங்கள் பெருசா வந்தோமே நினைச்சோம். ஆனால் கூட்டத்துக்கு வரவங்க எல்லாம் அப்படியே ஓட்டு போடுவாங்களான்னா ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இன்று வரை எது இல்லை. ஒரே ஒரு முறைதான் இதுக்கு விதிவிலக்கு வந்தது. 1967 அண்ணா அவர்கள் விருகம்பாக்கத்தில் நடத்திய மாநாட்டிற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதிகமான மெஜாரிட்டியோடு ஆட்சி பிடித்தார்களா, அது மட்டுமே விதிவிலக்கு தவிர கூட்டத்தை காட்டி ஓட்டு வாங்குவது என்பது இல்லை. அதே சமயத்திலே இது மதவெறி கூட்டம், மதவெறி கூட்டம் கூட ஓட்டாக மாறுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இது தமிழ்நாடு, பெரியார் மண். இதுல உச்சநீதிமன்றம் காவல்துறையோட முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லியும், ஆனா காவல்துறையோட ஒத்துழைப்பு பெருசா இல்லைன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இல்ல, முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. அப்படி ஒத்துழைப்பு கொடுத்ததன் காரணமாகத்தான் அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர்ந்திருக்கிறார்கள். எந்த இடத்துலையுமே கலவரம் நடைபெறவில்லை. இவர்கள் கலவரம் நடைபெற வேண்டும் என்று வலிந்து சிலர் இழுத்தாலும் கூட அவர்கள் அதற்கு தயாராக இல்லை என்கின்ற காரணத்தினால அமைதியாகத்தான் அந்த மாநாடு நடந்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த மதவெறி கிளப்பக்கூடிய கோஷங்கள், வெற்று கோஷங்கள் எல்லாம் அதில் போடப்பட்டு அதன் மூலமாக மக்களை மதவெறிக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கினார்கள். அதற்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் பலியாக மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. முருகன் மாநாடு அப்படின்னு பார்க்கும்போது அது கடவுளுடைய மாநாடா இல்ல அதிமுகவுடைய மாநாடா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில பெரியார் அண்ணாவை குறித்து இழிவா படம் காட்டியுள்ளார்கள். திராவிடம் பற்றிய புரிதல் அவருக்கு அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 4 மந்திரிக்கு போனாங்களே, 2 ராஜு, செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, அப்புறம் யாரோ ஒருத்தர் போயிருக்கிறாரு, பழைய மந்திரி ஒருத்தர் ராஜேந்திர பாலாஜி போயிருக்காரு, கூட யாரோ இன்னொருத்தர் போயிருக்காங்க. இவங்க எல்லாம் ராஜேந்திர செல்லப்பாறை போயிருக்கிறதா சொல்றாங்க. இவங்க முன்னாடியே அண்ணாவையும், ஏன் அதிமுக அண்ணாவின் பெயரை கட்சியில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்க. அங்கே அண்ணாவை பற்றியும், அண்ணா தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற தந்தை பெரியாரை பற்றியும் மிக கேவலமான வகையில் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இனி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இந்த இடத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். எப்படி சென்றார்கள் என்று சொன்னால் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார், நீங்க போங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார். பல இடங்கள்ல அதிமுக கட்சிக்காரர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைமையில சொன்னது. ஆகவே நாங்கள் அதில் கலந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். ஏன்னா இவங்களே அப்படிதான் சொன்னாங்க, எல்லா கட்சிக்காரர்களும் வாங்க, இது வெறும் ஆன்மீக மாநாடு தான், வேற ஒண்ணுமே இல்லை, தயவு செய்து வாங்கன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டாங்கல்ல. மற்ற கட்சிக்காரெல்லாம் போனாங்களோ இல்லையோ, ஆனால் அதிமுகவிட திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக அல்லது ஆட்சி விட்டு அகற்ற வேண்டும் என்கின்ற மனப்பால் கொடுக்கின்ற காரணத்தால இந்து முன்னணி பின்னால் நின்று கொண்டு அவர்களை தூண்டி விடுகிறார்கள் என்கின்ற ஒரு நிலைமை எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. இதற்கு பின்பு அதிமுகவுடைய பின்புலம் இருக்கிறது, இவ்வளவு கூட்டம் வந்ததற்கு காரணம் என்பது பொதுமக்கள் பரவலாக பேசிக் கொள்கிறார்கள். அதே சமயத்திலே அதிமுகவுக்கு
திராவிடத்தை பற்றி புரிதலும் கிடையாது, அண்ணாவை பற்றியும் புரிதல் கிடையாது, எம்ஜிஆர் எதற்காக இருந்தார், எந்த நோக்கத்திற்காக 50% இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தினார் என்பதும் தெரியாது. 69% இடஒதுக்கீட்டுக்கு பிரச்சனை வரும்போது, அதற்கு ஒரு சோதனை வரும்போது புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசிரியர் கி வீரமணி அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் கோரிக்கை விடுத்த போது அதை செயல்படுத்திய ஜெயலலிதா அவர்களுடைய அந்த துணிச்சலை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. ஆக எதுவுமே தெரியாமல் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்து முன்னணியுடைய காலை பிடித்துக் கொண்டிருப்பது மிக கேவலமான ஒரு செயல். இந்த மாநாட்டுக்கு அழையா விருந்தாளியா ஆளுநரே போறாரு நேர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வராரு. இது எப்படிங்க பாக்கலாம்? ஒரு அழையா விருந்தாளி எல்லா இடத்துல தான் போறாரு. அவர் யார் ஆளுநரா நினைக்கிறாங்க? அவர் RSS சங்கியா எல்லாருமே நினைக்கிறாங்க. பவன் கல்யாண் இதுக்கு முன்னாடி பேசிய பேச்சுக்கள் வேற. இப்படி பேசினோம்னா மோடியுடைய அருட்காட்சி பார்வை தன் மேல் கிடைக்கும் என்பதற்காக பேசுகிறார். அவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது பேசி ஒரு மத கவரத்தை தூண்டி மீண்டும் ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது நிச்சயமா நடக்காது என்பது அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் கிடைத்த வரைக்கும் லாபம் என்கின்ற அடிப்படையில் படித்தவரை பஞ்சாங்கம் என்பது போல அவங்க பாக்குறாங்க. இது அவர்களுக்கு எந்த காலத்திலும் கை கொடுக்க போவதில்லை. அமித்ஷா ஆங்கிலம் கற்றுவதற்கு பின்பு வெட்கப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். அதை எடப்பாடி ஆதரிக்கிறது. இப்படி எப்படிங்க பார்க்கலாங்க? அமித்ஷா அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லையே, முழுமையான ஆங்கிலத்தை மால் பேச முடியவில்லையே என்று அவருக்கு ஒரு வெட்கம் இருக்கிறது என்பது எல்லா கூட்டத்திலும் அதை பார்க்கலாம். பேசுறதை கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார் இங்கிலீஷை. ஆனால் இந்தியில் தான் அவர் பேசுவார். அவருடைய தாய்மொழி குஜராத்தி. ஆனா குஜராத்தை பத்தி அவருக்கு முழுசா அதில் பேசி யாரும் பார்த்ததில்லை. இந்தி தான் பேசுறார். இந்த வார்த்தை, இந்த பேச்சு பல ஆண்டுகளாக இந்தி வெறியர்கள் பேசிய வார்த்தைகள், பேச்சுக்கள் தான். அந்த பேச்சு இன்றைக்கு மீண்டும் புதிதாக பேசுகிறார் என்று சொன்னால் இனிமேல் ஆங்கிலம் இல்லை என்று அவரால் அறிவிக்க முடியுமா? இது ஆங்கிலம் இல்லாமல் இவருடைய இந்தியை தூக்கி கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்ல முடியுமா? ஆங்கிலம் இல்லாமல் இவருடைய வீட்டு பிள்ளைகள் படிக்கிறார்களா? ஏன் இப்ப தெளிவாக இருக்கிறத இவருடைய வீட்டு பேர பிள்ளைகள் 3 படிக்கிறார்களா? ஆங்கிலம் இல்லாத படிக்கிறார்களா? அல்ல இந்தி வழியிலே தான் படிக்கிறார்களா? கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள்லாம் ஆங்கில வழியில படிக்காதவர்களா? இவர்கள் எப்படி கொண்டு வருவார்கள்? உலகத்தை அறிவுச்சாளரமாக இருப்பது ஆங்கில மொழி. அந்த ஆங்கில மொழி படித்ததால் தான் பலர் முன்னேறிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருந்து முன்னேறியவர்கள் இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளில் சென்று வேலை செய்வதற்கு காரணமே ஆங்கிலம் தான். இந்தியை படித்துக்கிட்டு என்ன செய்ய முடியும்? இங்கே இந்தியை படித்து இந்தியை தாய்மொழியை கொண்டவர்கள் என்ன வேலை செய்கிறாரோ அதைத்தான் இங்கே இருக்கிறவர்கள் படித்துக்கிட்டு அங்கே போய் செய்ய முடியும். ஆனால் அறிவு என்பது வளர்வது எதன் மூலமாக என்று சொன்னால் ஆங்கிலத்தின் மூலமாகத்தான். இன்றைக்கு உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது. அதை அறவே அகற்ற வேண்டும் என்று அமித்ஷாக்கள் முயற்சி செய்வது இயலாத காரியம். அவரால் முடியாது. ஒரு காலத்தில் இப்போ எப்படி வெட்கப்படுகிறார்கள் ஆங்கிலம் தெரியவில்லை என்று இறுதி வரை வெட்கப்பட்டுக் கொண்டேதான் அமித்ஷா அவர்கள் இருப்பார் என்பது இருக்கிறது. இதுல இன்னொரு பெரிய கூத்து என்னன்னா, எடப்பாடியார் சொல்றாரு, இது அவருடைய கருத்தை சொல்லிட்டாருங்க, அவர் சொன்னா சொல்லி போறாருங்க, நான் நம்ம கருத்தை சொல்றேங்க. ஆனா உங்க கருத்து என்ன சார்? ஆங்கிலம் படித்தவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்கன்னா அதை சொல்ல மாட்டேன்ட்டு அவருடைய கருத்தை சொல்றாரு, இவருடைய கருத்தை சொன்னாரா? இவருடைய கருத்தை நாம ஏற்கனவே கேட்டோம். என்ன சொன்னாரு? சீக்கிரம் கம்பராமாயணம் சொன்னாரு. அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா அவர் கருத்து சொல்லாம இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. மத முதலை தூண்டும் விதமாக பேசியது பற்றி விசாரணைக்கு சுப்பிரமணியம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இனிமேலாவது எச் ராஜா பேசாம இருப்பாரா? எச் ராஜா ஏற்கனவே 2 வழக்குகளே தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. தந்தை பெரியாரை மிக கேவலமாக பேசக்கூடிய இவர் 2001 எலெக்ஷன்ல அந்த தேர்தல் நடக்கும்போது தந்தை பெரியாருடைய சிலைக்கு மாலை அணித்து விட்டு ஓட்டு கேட்டு அதன் மூலமாக எம்எல்ஏ ஆனவர். இப்போது அவர் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருந்தது. எங்கே? திருப்பரங்குன்றம் பகுதியில. அங்கே நடக்கும்போது மத மோதலை தூண்டக்கூடிய வகையில் யாரும் பேசக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்படி அவர்கள் பேசினால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்று உத்தரவிட்டது. அந்த அடிப்படையிலே தான் இவர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதற்கு விசாரணைக்கு நீங்க ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு சம்மன் கொடுக்குறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. பொதுவாகவே நோட்டீஸ் கொடுக்குறது, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறது, ஆஜராக வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கெல்லாம் யாருமே கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா எச் ராஜா மிகப்பெரிய அறிவாளி இல்லையா? அவர் கோர்ட்டுக்கு போறாரு.
இப்ப இருக்கக்கூடிய நீதிபதி அதெல்லாம் இல்லை, நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இவர் எந்த அடிப்படையில் பேசுறாரு என்பதற்கான ஆதாரத்தை போலீஸ் கேட்கும். அப்ப இவர் பக்கன்னு பேசுவாரு. ஒண்ணு சொல்லுவார் அநேகமா, அது நான் பேசல, எங்க அட்மின் வந்து என் உள்ள பூந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியில வருவதற்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவரு மதமோதலை தூண்டாத வகையில பேசுவாரான்னா அது அவருடைய ரத்தத்திலே ஊறி போனோம். அவர் டிஎன்ஏல ஊறி இருக்கு. மதம் உருவாக்க வேண்டும், ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதுல வந்து ரொம்ப குறியா இருக்கு. இங்க போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நாளைக்கு வந்து அதே மாதிரிதான் பேசுவாரு. இப்போது இவர் பேசிய பேச்சுக்கள், மாநாட்டுக்கு முன்பு அவர் பேசிய பேச்சுக்கள், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் தமிழர்கள் என்று சொன்னால் நீங்கெல்லாம் வந்து வாங்க, எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு விபூதி பூசிக்கிட்டு இங்க வந்து முருகன் மாநாட்டில் வந்து கலந்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹிந்துக்கள் நீங்க தானே, ஹிந்துக்கள் எல்லாம் இந்துக்கள் தானே, அப்படியே பக்கத்துல கூட பாண்டிங்க போய் கடை வெட்டி எல்லாம் நீங்க சாப்பிட வேண்டியதானே, ராஜா சாப்பிட்டு வர வேண்டியதானே. அதை நம்ம கேட்டோம்னா ஆஹா எங்களுடைய மனசை வந்து புண்படுத்துறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாரு. ஆனா இவர் பேசிய பேச்சுக்கு இந்த வழக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே அவர் பேர் நிலுவையில் இருக்கிற அத்தனை வழக்குகளுக்கும் சேர்த்து தனி நீதிமன்றம் அமைத்து அவர் மேல் விசாரணை நடத்தி உரிய தண்டனை பெற்று தருவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். முருகன் மாநாட்டில் வந்து பல்வேறு தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமான தீர்மானம் பார்த்தீங்கன்னா, இந்து அறநிலையத்துறை வந்து கோயிலிருந்து வெளியேற்ற தீர்மானம் போட்டுள்ளார்கள். இது நடைமுறையில் சாத்தியமா? நடைமுறையில் கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை. இந்து சமய அறநிலையத்துறை அரசாங்கத்தின் கையில் இருக்கும் வரைதான் ஒழுங்காக பூஜைகள்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த சொத்துக்கள் காப்பாற்றப்பட்டு வருகிறது. பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் இந்த 4 ஆண்டு திராவிட முன்னேற்ற ஆட்சியிலிருந்து மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் மீண்டும் யார் கைக்கு செல்ல வேண்டும்? நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்து அறநிலையத்துறை சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தவர் சதாசிவ ஐயர், நீதிபதி சதாசிவ ஐயர். அவருடைய அந்த அறிக்கையின் மூலமாகத்தான் இந்து சமய அறநிலையத்துறை வந்து உருவாக்கப்பட்டது. நீதி கட்சி காலத்திலே இவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அரசாங்கத்திலிருந்து எடுத்துக்கொண்டு யார் கையில ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எதற்கான மாற்று திட்டம் அவர்களிடம் என்ன இருக்கிறது, எந்தெந்த கோயிலை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் ஏதாவது பட்டியல் போட்டிருக்கிறார்களா? ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அங்க இருக்கக்கூடிய கொழுத்த அந்த பணத்தை எப்படியாவது சுரண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய வகையிலே அவர்கள் கையில் ஏகபோகமாக ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற அடிமை புத்தியின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் போடுகிறார்களே தவிர இவர்களுக்கு என்று தனியான தீர்மானங்கள் இல்லை. இந்த தீர்மானம் கவைக்குதவாத தீர்மானம், ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத பொதுமக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய தீர்மானமாகத்தான் இந்த தீர்மானம் இருக்கும். நன்றி. நன்றி.